வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய செகண்ட் எக்ஸசைஸ். ஓகே, செகண்ட் எக்ஸசைஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன இருக்கும், சைன் டீட்டா, அப்புறம் என்ன இருக்கு, காஸ் டீட்டா, அப்புறம் என்ன இருக்கு, டேன் டீட்டா. இது எல்லாத்துலயுமே டீட்டா டீட்டா அப்படின்னு இருக்கு. தட் மீன்ஸ் ஆங்கிள். அப்போ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஆங்கிளை பேஸ் பண்ணி மட்டும்தான் சம்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ அந்த ஆங்கிள்னா என்னென்ன ஆங்கிள்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, தென் 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. உங்களோட 10th ஸ்டாண்டர்டுக்கு இது மட்டும் தான். நம்மளோட 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது டீட்டாஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 120, ஓகே, தென் 180, 270, இதே மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். சைன் டீட்டா ஜீரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா when theta is 0, ஜீரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 0. 30யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. 45யோட வேல்யூ 1/√2. 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா √3/2. அப்போ 90யோட வேல்யூ என்னது 1. அப்போ நம்ம சைன் டீட்டா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா போதும், மீதி எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணலாம், எழுதிடலாம். சரி, இப்போ காஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோட ரிவர்ஸ். அப்போ ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1√3/2, 1/√2, தென் 1/2, 0. tan என்னது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. டேனோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan is equal to sin theta by cos theta இல்லைங்களா? சரி, அப்ப sin theta by cos theta அப்படின்றது பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். ஸோ 0/1 வேல்யூ என்ன இருக்கும், இட் வில் பி 0. 1/2 by √3/2, 1/2 the whole divided by √3/2. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணா 1/2 into 2/√3. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிறது, 1/√3. இங்க ரெண்டுமே சேம்ன்றதுனால ஆன்சர் 1. இங்க எனக்கு வரக்கூடியது √3, அங்க என்ன அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்டிஃபைன்ட் ஏன் வருது அப்படின்னா 1/0. இப்போ நான் 0 வச்சு எந்த வேல்யூ நான் டிவைட் பண்ணாலும் அந்த ஆன்சர் வரவே போறது கிடையாது. ஏன்னா 0 into anything will become 0. அப்போ 0 வச்சு நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு ப்ராடக்ட்ல 0 0 0 0 0 அதுதான் வரும். சரிங்களா? ஓகே, அப்ப இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா தாராளமா போதும். ஏன்னா கொசிக் என்னது 1/sin, காஸ் என்ன சீக் என்னது 1/cos, அப்ப காட் என்ன வரும் எனக்கு 1/tan. ஓகே, அப்ப இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்கலாம், ஓகேவா, அப்படின்றத பத்தி பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க உங்களோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 1, இதுல என்ன மாதிரி சம் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஓகே கவனிங்க, கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சைடு கொடுத்துருவாங்க. ரிப்பீட்டட் அகைன், ஏதாவது ஒரு சைடோட வேல்யூ மட்டும் கொடுத்துருவாங்க. I will assume it as A, B, C. So for example இங்க வந்து எனக்கு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. I will make it as X சென்டிமீட்டர்ஸோ சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது இல்லாம ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்தர் A ஆர் C கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எய்தர் இந்த சைடு கேட்கலாம் இல்ல இந்த சைடு கேட்கலாம். சரிங்களா? ஓகே, இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா மிச்ச ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை அவங்க கேட்கலாம். அப்ப டேட்டா என்னது, ஒரு சைடு ஒரு ஆங்கிள், இதை மட்டும் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய என்ன வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை கேட்கலாம். அப்ப ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும், மீதி இருக்க ரெண்டு சைடு கண்டுபிடிச்சு தானே ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ திஸ் இஸ் யர் ஃபர்ஸ்ட் டைப். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கக்கூடிய நம்ம புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட பேஜ் நம்பர் 125ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் நம்பர் 6. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 6ல என்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. சார் எங்களுக்கு எக்ஸாம்பிள் 6னாலே நாங்க கொஸ்டினை பார்க்க போறோம், ஏன் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட டீச்சரோ இல்லைன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஒண்ணா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது, சரிங்களா, சம்ஸை சால்வ் பண்ணும்போது
உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தவங்களை என்ன பண்ணுங்க, புக்கை ரீட் பண்ண சொல்லுங்க. மிச்ச பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன ரீட் அவுட் பண்றாங்கன்றத காதுல நல்லா வாங்கிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை எழுத ஆரம்பிங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம புக்கை பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த எழுதும் போது மிஸ் மேட்ச் ஆகும். சரிங்களா? நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் ஃபிளெஜ்ல இருக்காது. அதே மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது ஒழுங்காவும் படிக்க மாட்டோம். ஓகே, அப்ப நம்ம காதுல கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க அதுக்கு ஹேபிச்சுவேட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களால ஃபுல் ஃபிளெஜ்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கொஸ்டின்ல இருந்து டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களோட ஆன்சர் பேப்பர்ல எழுத முடியும். ஸோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் தான். சரிங்களா? இந்த ப்ராசஸை நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. ஓகே, ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். யார் இங்க ஏபி? இங்கே 5 சென்டிமீட்டர். ஓகே, தென் angle ACB is equal to 30 degree. Angle ACB is equal to what? 30 degree. சரிங்களா? Determine the length of the sides BC and AC. இதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க, இதையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். இதான் கொஸ்டின். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தீட்டா, தீட்டாக்கு இது என்னது? ஆப்போசிட் சைட். சரிங்களா? அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதுறேன், கவனிங்க. ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க? அட்ஜசன்ட் சைடு என்னன்னு கேட்குறாங்க. தென் ஹைப்போட்டென்யூஸும் கேட்குறாங்க. கரெக்டா? அப்ப இங்க ஏபி என்னது? உங்களோட ஆப்போசிட் சைடு. பிசி என்னது? உங்களோட அட்ஜசன்ட் சைடு. அதுக்கப்புறம் ஏசி தான் என்னது? உங்களோட ஹைப்போட்டென்யூஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இதை வச்சு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ண போறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இது ஆப்போசிட், இது என்னது? என்னோட அட்ஜசன்ட். சரிங்களா? இது ஆப்போசிட், இது என்னது? ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ் வரக்கூடிய ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது? சைன். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். சார் அப்ப இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சேம் தானே வருது? ஆமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோட என்ன சொல்லியிருக்கேன், நீங்க சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம படிக்கிற அடிஷன் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்றது இல்லையா? அதேதான். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச சாப்டர்ஸ்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணும். தீட்டா இங்க என்ன இருக்கு? sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இப்ப sin 30 வேல்யூ என்னது? sin 30 1/2. ஓகே, sin 30 வேல்யூ என்னது? எனக்கு 1/2 இஸ் ஈக்குவல் டு 5 பை ஹைப்போட்டென்யூஸ். இப்போ நான் ஹைப்போட்டென்யூஸை இந்த சைடு கொண்டு போயிடுறேன், 2 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இங்க எனக்கு ஹைப்போட்டென்யூஸ் என்னவா இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. அந்த சைடு போகும்போது என்ன மல்டிப்ளிகேஷன். 2 இங்க என்ன இருக்கு? டிவிஷனா இருக்கு. அந்த சைடு போகும்போது என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்ப ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 2 that is equal to 10 சென்டிமீட்டர். அப்ப இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. முடிஞ்சதா? இன்னும் சம் முடியல, ஏன்னா நம்ம ஹைப்போட்டென்யூஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்மளோட ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஆப்போசிட் அட்ஜசன்ட் வரக்கூடிய ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது? tan. tan 30 degree is equal to opposite by adjacent. அப்ப வேல்யூ tan 30 ஓட வேல்யூ என்னது? tan 30 ஓட வேல்யூ என்னது? 1/√3 is equal to opposite என்னது? 5, adjacent ஓட வேல்யூ அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப as usual இதை இங்க ஷிஃப்ட் பண்றேன், இதை இங்க ஷிஃப்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? adjacent will be equal to 5√3 centimeter. That's it. அவங்க கேட்டது கண்டுபிடிச்சாச்சா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம். சரி, அப்ப செகண்ட் டைப் ஆஃப் சம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதையும் நம்ம இப்ப நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யுவர் செகண்ட் டைப், டைப் 2. உங்களுக்கு சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல அவங்க ஏதாவது ரெண்டு சைடை கொடுத்துடுவாங்க. தட் மீன்ஸ் ரெண்டு சைடோட வேல்யூஸை அவங்க மெஷர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எய்தர் இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம்,
ஆர் ரெண்டு ஆங்கிளையுமே என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். போன சம் அப்படி ரிவர்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஆமா அதேதான். சரி, அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வச்சும் ரெண்டு கண்டுபிடிக்கலாம், இல்ல ஒரே ஒன்று ஆங்கிளுக்கு மட்டும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்னொன்று ஒரு டோட்டல் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், சார் ஃபர்ஸ்ட் நான் டேனோட வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஆப்போசிட் அட்ஜசன்ட், இல்லைன்னா எனக்கு ஆப்போசிட்டும் ஹைபோடென்யூஸும் கிடைச்சிருச்சு. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மெத்தடும் தப்பு கிடையாது. சரிங்களா? அவங்க இப்ப நம்ம டைப் 2 சம் பார்ப்போம். சரிங்களா? டைப் 2 சம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ரெண்டு சைடை கொடுத்துட்டு ஒரு ஆங்கிளோ இல்ல ரெண்டு ஆங்கிளோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? அப்ப இந்த டைப் ஆஃப் சம் நம்ம புக்ல இருக்கா அப்படின்னா இருக்கு, எக்ஸாம்பிள் 7ல இருக்கு. சரிங்களா? எக்ஸசைஸ்ல கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் 7. In triangle PQR, right angle that Q. In triangle PQR, right angle that, example 7 note பண்ணிக்கோங்க. Right angle that Q, okay, at PQ is equal to 3 centimeter. PQ is equal to 3 centimeter. So அப்ப இது வந்து உங்களோட 3 centimeter. PR is equal to 6 centimeter. Then find the angle of QPR. எங்க இருக்கு QPR? இங்க. Then PRQ இங்க. இந்த ரெண்டு ஆங்கிள் தான். சரிங்களா? அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் கேட்கறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் இந்த சைடுக்கு என்னது அட்ஜசன்ட், இந்த சைடுக்கு என்னது நம்மளோட ஹைபோட்டனியூஸ். அப்ப அட்ஜசன்ட்டும் ஹைபோட்டனியூஸும் வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்னது cos. So cos P will be equal to PQ by PR. இங்க cos P யோட வேல்யூ என்ன அப்படின்றத பத்தி இப்போ கண்டுபிடிக்க போறோம். PQ யோட வேல்யூ 3, PR ஓட வேல்யூ 6, கேன்சல் பண்ணா எனக்கு 1/2. Therefore cos P is equal to 1/2. சரிங்களா? அப்ப என்ன P வேல்யூக்கு எனக்கு cos வேல்யூக்கு எனக்கு 1/2 வருது, 60 டிகிரி. ஓகே, so angle QPR is equal to 60 degree. ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப QRP இந்த ஆங்கிளுக்கு வரும். இந்த ஆங்கிளுக்கு இந்த சைடு என்னது ஆப்போசிட், இது என்னது ஹைபோட்டனியூஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன், sin R is equal to PQ by PR. அப்ப sin R எனக்கு என்ன வரும், sin R is equal to 3/6. Therefore sin R is equal to 1/2. அப்ப என்ன sin வேல்யூக்கு எனக்கு 1/2 வரும், 30 டிகிரி. சரிங்களா? sin 30 QRP is equal to 30 டிகிரி. சரிங்களா? இதுக்கு நான் ஒரு ஆர் மெத்தட் கூட உங்களுக்கு அதாவது இன்னொரு மெத்தட் கூட நான் பண்றேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள் அது 180 டிகிரி இல்லைங்களா? அப்ப நான் எடுக்கும்போது QPR பிளஸ் QRP பிளஸ் PQR எவ்வளோ 180 டிகிரி. இதுல நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும். இது எவ்வளோ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 60 டிகிரி பிளஸ் QRP இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் பிளஸ் PQR வந்து எனக்கு 90 டிகிரி, எனக்கு எவ்வளோ வந்து 180 டிகிரி. அப்ப எனக்கு QRP பிளஸ் 150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 150 ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் QRP இஸ் ஈக்குவல் டு 180 minus 150. Therefore QRP is equal to 30 degree. அதனால எப்படி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆன்சருக்கு வரதான் போகுது. அதனால எந்த மெத்தட் சொன்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிதானே? ஓகே, அடுத்த டைப் 3. டைப் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு ஆங்கிள சப்ராக்ஷன் எடுத்துப்பாங்க, தென் அடிஷன். இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும் சப்ராக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட சேர்த்துப்பாங்க. அது சைனா இருக்கலாம், காஸ் இருக்கலாம், டேன் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு புக்ல ரெண்டு சம் இந்த டைப்ல இருக்கு. சரிங்களா? ஒன்னு எக்ஸாம்பிள் 8, இன்னொன்னு நம்மளோட எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய தேர்ட் சம். சரிங்களா? ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளோட தேர்ட் சம்மை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சால்வ் பண்ண போறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இஃப் tan a plus b is equal to root 3, tan a plus b is equal to root 3. அடுத்தது tan a minus b is equal to 1 by root 3. இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. Find the value of a and b. அப்ப என்ன tan, அப்ப இதுதான் தீட்டா, a plus b ன்றது இருக்கு தீட்டா, a minus b ன்றது என்னது இருக்கு தீட்டா. அப்ப என்ன tan வேல்யூக்கு எனக்கு root 3 வரும்? 60. எந்த tan வேல்யூக்கு எனக்கு 1 by root 3 வரும்? 30. அப்ப அதுதான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப a plus b க்கு பதிலா 60 டிகிரி, a minus b க்கு பதிலா 30 டிகிரி. இது ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். அப்ப எனக்கு கிடைக்க போறது 90. therefore angle a is equal to 90 by 2. therefore angle a is equal to 45 degree. இதை நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். substitute angle a is equal to 45 degree in 1 or 2. இதுல ஒன்றாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஆன்சர் நமக்கு கிடைக்க தான் போகுது. அப்ப a plus b is equal to 60 degree. angle a ஓட வேல்யூ என்னது 45 plus b is equal to 60 degree. therefore b is equal to 60 minus 45. therefore b is equal to 15 degree. that's it. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம ஆங்கிள் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆங்கிள் பி கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதுதான் உங்களோட டைப் 3. சரிங்களா? இப்போ டைப் 4 பார்ப்போம். இப்போ டைப் 4 அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கலாம், அடிஷன்ல இருக்கலாம், சப்ராக்ஷன்ல இருக்கலாம், டிவிஷன்ல இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கலாம், இல்லை எல்லாமே கம்பைண்டாகவும் இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ரேஷியோஸா வித் ஆங்கிளா கொடுத்துருவாங்க. நீங்க ஒவ்வொரு ஆங்கிள் வேல்யூ எடுத்து, இது இந்த இருக்கிற ஒரு ஆங்கிள் வேல்யூ எடுத்து அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி, அடிஷன் இந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன் தான் மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் தான் சப்ராக்ஷன், இல்லை எல்லாமே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ். ஸோ போர்ட் மாஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இதுதான். அப்போ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கா நமக்கு இந்த சம் அப்படின்னா இருக்கு. நம்மளோட எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம்ல இருக்கக்கூடிய 5th சப்டிவிஷன் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த சம்மை பார்ப்போம். சரிங்களா? உங்களோட டைப் 4. ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த பார்ட்டை. டைப் 4 உங்களோட 5th சப்டிவிஷன் 5 cos square 60 degree plus 4 secant square 30 degree minus tan square 45 degree the whole divided by sin square 30 degree plus cos square 30 degree. இதுதான் நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 5 cos 60 ஓட வேல்யூ என்னது, cos 60 1/2. இது ஸ்கொயர்ல இருக்கிறதுனால the whole square plus 4 into secant. secant தான் அது எனக்கு 1/cos 30 ஓட 1/cos. அப்படின்னா எனக்கு 2/√3 the whole square. ஓகே, மைனஸ் tan ஓட வேல்யூ என்னது 1 the whole square the whole divided by sin 30 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா எனக்கு 1/2 the whole square plus cos 30 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா sin 30 ஓட வேல்யூ என்னது 1/2, cos 30 ஓட வேல்யூ என்னது √3/2. பிளஸ் ஸ்கொயர் பண்ணிட்டோம். 2/√3 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 4/3 minus 1 the whole divided by 1/4 plus 3/4. டினாமினேட்டர்ல எனக்கு 4 தான் வந்துடும். அப்போ 1 + 3 எழுதலாம். இங்கே எனக்கு 5/4 plus 16/3 minus 1. தென் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பி 12. அப்போ 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும், 3. அதுதான் நான் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எனக்கு 15 ப்ளஸ் இங்கே 4 3s are 12. இங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 4 6 are 64 minus 12. ஆன்சர் என்ன வருது எனக்கு இங்கே 4/4. இது ரெண்டும் நாள் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minus 12 வரும். இட்ஸ் 3 3 + 64 67/12. அவ்வளோதான். இதுதான் உங்களோட ஆன்சர். புரியுதுங்களா? சரி, அப்ப உங்களுக்கு இத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் தான் உங்களோட செகண்ட் எக்ஸசைஸ்ல இருக்கு.
சரிங்களா? ஜஸ்ட் we will go for a revision. என்னென்ன உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸோட வேல்யூ நீங்க தெரிஞ்சிருக்கணும். சைன் வேல்யூ தெரிஞ்சிருந்தாலே போதும், மிச்ச வேல்யூ தான் நீங்களே என்ன பண்ணிடலாம், எழுதிக்கலாம். இதுல என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் வரும்? மொத்தம் 4 டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கு. டைப் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சைடு தென் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சைட்ஸை கேட்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் உங்களுக்கு 2 சைடு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் இல்ல ரெண்டு ஆங்கிளுமே என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ தட்ஸ் யுவர் செகண்ட் டைப். அண்ட் தேர்ட் டைப் இஸ் 2 ஆங்கிள ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 ஆங்கிள சப்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஏபி. இது உங்களோட தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்ல இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்சர். தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஃபைனல் வேல்யூ. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு நம்ம போர்ட் மாஸும் ஒரு சில சமயம் யூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, தட்ஸ் இட். இதுதான் உங்களோட 8.2. ஓகேவா? உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஜஸ்ட் கமெண்ட். அதுக்கப்புறம் நான் அதை பத்திரம் என்ன பண்றேன் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ.